ஊழல் மோசடி என்ற விடயங்களில் கைதேர்ந்தவர்கள், பல தசாப்தங்களாக இதனை தொழிலாக செய்கின்றவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பதவிகளுக்கு வருகிறார்கள். அவர்கள் இந்த விடயத்தில் ஒரு வகையில் எக்ஸ்பர்ட்ஸ். உள்ளூராட்சி சபைகளுக்கு உறுப்பினராக ஆக வேண்டும் என்பதற்காகவே பலர் கடும் பிரயத்தனம் எடுக்கிறார்கள். பிரயத்தனம் என்பது இந்த தேர்தலின் போது அவர்கள் செலவழிக்கின்ற தொகையினை நீங்கள் பார்த்தால் அதில் கிடைக்கின்ற மாத சம்பளத்தை விட மிக அதிகமான தொகைகளை கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்தே எங்களுக்கு விளங்குகிறது பெரும்பாலான தேர்தல் செலவின ஒழுங்குபடுத்தல் சட்டம் இருக்கின்ற போது கூட அது நடக்கிறது. அவர்கள் செலவழிக்கின்றார்கள். பல அவர்களுடைய பெயர் இல்லாமல் பினாமிகளின் மூலமாக ஒவ்வொரு வழிகளிலே அந்த செலவு நடக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் இந்த அதிகாரத்தின் மூலமாக எதனை அடைய விளைகிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. அது கடந்த காலங்களிலும் இருந்தது, இப்போதும் இந்த தேர்தலிலும் அது மாற்றமடையவில்லை. அப்படியென்றால் மக்களுக்கு சேவையாற்றுவது, நீங்கள் சொல்வது போல உள்ளூராட்சி சபைகளின் இலக்கு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் ஒரு புறம் இருக்க, உறுப்பினர்களாக வருபவர்கள் ஆளும் எதிர்க்கட்சி என்ற பாகுபாடுகளுக்கு அப்பால் தங்களை வளர்த்து கொள்வதில் மிக கரிசனை செலுத்துகின்ற ஒரு போக்கு இங்கே இருக்கிறது. உதாரணமாக பாதைகள் இடுவது, வெவ்வேறு அபிவிருத்தி பணிகள் செய்கின்ற பொழுது அந்த கொந்தராத்துக்களை தங்களுடைய பினாமிகளை வைத்து செய்கிறார்கள். சபைகளின் அதிகாரத்தை பெறுகின்ற தவிசாளர்கள் வெவ்வேறு நிறுவனங்களை உருவாக்கி சபைக்கு வருகின்ற கான்ட்ராக்டுகளை அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. சாதாரணமாக எந்த விதமான ஒரு பொருளாதார பின்புலமும் இல்லாமல் இருந்த ஒருவர் ஒரு நகரசபை அதிகார காலத்தில் கோடீஸ்வரராக மாறுகின்ற வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம், கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அதற்கு தெற்கு வடகிழக்கு என்ற வேறுபாடு கிடையாது, சகல இடங்களிலும் அது நடக்கிறது. இதைத்தான் அவர்கள் பிரதான இலக்காக வைத்திருக்கிறார்கள். நாம் ஊழல் மோசடி பற்றி ஒரு புதிய மாற்று அரசியல் பற்றி என்னதான் பேசிக்கொண்டாலும் ஈற்றில் அந்த விளைவுகளை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்க காலத்தில் அமையப்போகிற பெரும்பாலான சபைகள், குறிப்பாக தெற்கில் அது தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் அமையவிருக்கின்ற சபைகள், அவர்கள் ஊழல் மோசடிக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசி வருகின்றவர்கள். ஏலவே அவர்கள் அதிகாரத்தில் இல்லாத காலத்தில் கூட திசமகாராம பிரதேச சபையினை மிக முன்மாதிரியாக செய்து காட்டிய ஒரு கட்சியாகவே அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த சபைகளை எவ்வாறு செய்ய போகிறார்கள், ஊழல் மோசடியாற்றி எவ்வாறு நிர்வகிக்கப் போகிறார்கள் என்று மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதற்கு புறம்பாக மற்ற இடங்களில் அமைகின்ற ஆட்சி, தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு அமைகின்ற ஆட்சி வளமை போல இருக்குமா, அல்லது தேசிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கண்காணிப்பு இருந்து கொண்டிருக்கும். அதைத்தான் ஜனாதிபதியும் தேர்தல் பிரச்சாரங்களில் சொன்னார். நாங்கள் மிக கவனமாக இருப்போம், அவ்வாறான மோசடிகள் இடம்பெறுகின்ற சபைகளுக்கு நாங்கள் பணம் ஒதுக்குவதை தடுப்போம் என்ற வகையில் அவர் பேசியிருந்ததை அவதானிக்க முடிந்தது. எது எப்படி இருந்த போதும் இந்த அரசாங்கத்தின் பார்வையில் இருந்து விலகி ஊழல் மோசடி என்ற விடயங்களில் கைதேர்ந்தவர்கள், பல தசாப்தங்களாக இதனை தொழிலாக செய்கின்றவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பதவிகளுக்கு வருகிறார்கள். அவர்கள் இந்த விடயத்தில் ஒரு வகையில் எக்ஸ்பர்ட்ஸ்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அதனை செய்வார்கள் என்றுதான் சொன்னது போல. தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஒரு புறம் இருக்க, இந்த இந்த பொறிமுறைக்குள்ளே இருக்கின்ற அரசு அதிகாரிகள் கூட இதிலே நீண்டகால அனுபவம் பெற்ற ஊழல்வாதிகளாக அரசு துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த ஊழலை மோசடியை பாரிய அளவில் செய்ய முடியாது. அதற்கு பழக்கப்பட்டவர்கள் பல சபைகளில் செயலாளர்களாக ஒவ்வொரு பொறுப்புகளில் அவர்கள் இருக்கிறார்கள். கடந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார், ஒரு அமைச்சருடைய செயலாளருக்கு தெரியாமல் ஒரு அமைச்சிலே ஊழல் நடைபெற முடியாது, அவருடைய கையொப்பம் இல்லாமல் சில கொடுக்கல் வாங்கல் நடக்க முடியாது.